வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரும் நோட்டிஃபிகேஷனும். 10th தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா 100. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வேணும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்கவும். 21வது வினா கட்டாய வினா 4x2 8. இதில் பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல், பூமியில் எவை என பாரிபாடல் அறிந்தவற்றை குறிப்பிடு, தற்கால உரைநடையில் சிலோடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு, குற்றம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அதே மாதிரி கலைச்சொல்லாக்கம் கேட்கப்பட்டிருக்கு. அடிக்கோடிட்ட தொகை தொடர்களை வகைப்படுத்துக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். பூவின் நிலைகள் யாவை, தமிழ் மொழிக்காக கவிஞர் செய்த சிறப்புகள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. உரைப்பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அது கீழே பிரிவு 2ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 34வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். நெக்ஸ்ட் அடிப்புறாமல் எழுது விருந்தினராக என தொடங்கும் காசி காண்டம் பாடல், அருளை பெருக்கி என தொடங்கும் நீதி வெண்பா பாடல், முயற்சி திருவினையாக்கும் முற்றின்மை இன்மை புகுத்திவிடும் குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோள் வகையினை சுட்டிக்காட்டி விளக்குக. தனிமொழி தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரையாடலை தொடர்க. நெக்ஸ்ட் வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையளி பொறுத்த வரைக்கும் தமிழர் மருத்துவ முறை நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவரித்து எழுதுக. இறைவன் புலவர் இடைக்காணான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. அடுத்து மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாதிரி வினாத்தாள் இருக்கும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.